இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் விஷால், நான் சொல்றத கேளுங்க. என்ன விஷால், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சுபத்ரா அத்தையோட வளர்ப்பு நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். நடந்தது எல்லாமே ஒரு கேம். அந்த ஸ்ரீஜா உங்களை ட்ராப் பண்ணி மாட்டி விட்டுருக்கான். நீங்க கூட நினைக்கலாம் அவளுக்கு பதிலா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா நான் கிளியரா சொல்றேன், அந்த எண்ணம் இப்ப எனக்கு இல்ல. சரி, அப்புறம் ஏன்? ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு தன்னோட அத்தை மாமான்னு சொல்லி 2 பேரை பொய்யா கூட்டிட்டு வந்தவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? நீங்க அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு அவ சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாது? விஷால், லைஃப் லாங் நீங்க அவ கூட வாழ போறீங்க. ஆனா அவ நீங்க தப்பு பண்ணதா ஒரு கில்ட்ட உருவாக்கி அதுலதான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க போறா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா படுது. அத்தை ரொம்ப நல்லவங்க விஷால். இப்படி ஒரு பொய்யான பொண்ண மருமகளா கொண்டு வரவா இவ்ளோ மெனக்கெட்டாங்க. எவ்ளோ வேண்டுதல், எவ்ளோ பூஜை, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல. ஏன் அதெல்லாம் செஞ்சாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் அமையணும் தானே. ஆனா அவ ஒரு பித்தலாட்டக்காரியா இருக்காளே. உங்களுக்கு இதெல்லாம் சரியா படுதா? இத பாரு இசை, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அத்தை மாமா விஷயத்துல அவ சொன்னது பொய் தான். ஆனா அவளோட பர்பஸ் என்ன தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தான். ஏன்னா அவ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றா. அந்த லவ் தான் அவளை பொய் சொல்ல வச்சிருச்சு. அவ ரொம்ப வசதியானவ. அவளுக்கு எத்தனையோ நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைப்பாங்க. அவ ஒன்னும் வேற ஆள் கிடைக்காம என்ன கட்டிக்க ஆசைப்படல. என் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா. விஷால், நான் அவகிட்ட கிளியராவே சொல்லி இருந்தேன், மனமேடையில இருந்து நீ எந்திரிச்சு போயிடுவேன்னு. அதுக்கப்புறமும் அவ மனசுல எங்க என்ன இழந்துருவோமோங்கிற பதட்டம் இருந்திருக்கு. அதனால ஒரு சில விஷயங்கள்ல பொய் சொல்றான். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அவளுக்கு என் மேல இருக்கிற லவ். அது மட்டும் தான். நான் அவளோட லவ் பத்திலாம் பேசல விஷால், அவளோட ஆட்டிடியூட பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போதும் இசை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இதை இதோட விட்டுரு ப்ளீஸ். இவ எதுக்கு இப்ப தேவையில்லாம இவன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா? குட்டிய குழப்பி காரியத்துக்கு எடுத்துருவா போல இருக்கே. ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கையில தொங்கல்ல போகும். ஐயோ இவள